ஏதோ தீண்டுவது இன்பம் என்றால் எதுவுமாக தீண்டுவதை அனுபவிப்பது பேரின்பம் அல்லவோ? நம் எதையோ தொடும்போது அந்த ஸ்பைசம் என்ற உணர்வு நமக்கு இன்பத்தை அளிக்கிறது. அதேபோல ஏதோ தடுமாற்றம் என்ற நிலையில் யாரோ அரவணைத்து தட்டிக் கொடுத்து ஒருவித தெம்பும் தைரியமும் அதனால் விளையும் இன்பமும் நம்மை ஆட்கொள்கிறது. நாம் இதற்காகவே உறவுகள், நட்புகள், சொந்தம் போன்றவற்றில் சிக்கிக் கொள்கிறோம். அதுவே நமக்கு துன்பத்திற்கும் காரணமாகவும் போய்விடுகின்றது. ஆனால் எப்போதும் நம்மையும் ஒரு பொருட்டாக கருதி இடையராது தீண்டிக் கொண்டே இருக்கிறான் ஒருவன். தீண்டுவது மாறலாம், அதன் உள்ளிருந்து தீண்டுவது மாறாது இருக்கிறது. மண்ணை, விண்ணை, காற்றை காட்சியாய், கனவாய், உணர்வாய், உயிராய், உயிரற்றவையாய் எப்போதும் உன்னை தீண்டிக் கொண்டே இருக்கிறான் ஒருவன். அவன் தீண்டலின் வெளிப்பாடுதான் நீங்களும் எதுவும். தீண்டுவது தெரிந்த நமக்கு உள்ளிருந்து அதை இயக்கி நம்மை நோக்கி நகர்த்தி எப்படி தீண்டி எந்த உணர்வு நிலையிலிருந்து எந்த உணர்வு நிலைக்கு நம்மை மாற்றி நம்மை தேற்றி உற்சாகப்படுத்தி ஆறுதல் கூறி அரவணைத்து உணர்வை பரிமாறி ஆடவும் விட்டு அடங்கவும் வைத்து உங்களையும் இயக்கி அருள்கிறான் ஒருவன். இத்தனையும் அனுபவித்து பருப்பொருள் மீது அன்பு, பாசம், நேசம், கோபம், வெறுப்பு என்று எதையாவது எதிர்பார்க்கும் நாம், கருப்பொருளாக நம்முள்ளும் கலந்த பொருளாக நாமே அப்பொருளுமாக வைத்து மேல் கூறிய எதிர்பார்ப்பு இல்லா உணர்வாய் கருணையாய் அரவணைத்து அருளும் பேரன்பை எப்போதும் எதுவுமாக தீண்டிக் கொண்டே இருப்பதில் உணர்ந்தோமா? அங்கனம் உணரத் தொடங்கினால் எல்லையில்லா இன்பத்தின் இருப்பை அனுபவிப்போம்தானே. திருச்சிற்றம்பலம். நடராஜா நடராஜா.